ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசால வந்து தொடர்ந்து போர் நடந்துட்டே இருக்குது. அந்த விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எப்படிதான் அந்த இஸ்ரேல் வந்து இன்னுமே தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ராணுவத்து ரீதியா வந்து எந்த ஒரு பொருளாதார சிக்கலுமே ஏற்பட மாட்டேங்குது. எப்படி அது வந்து நடந்துட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய இவங்கள விட பெரிய நாடா இருக்கக்கூடிய ரஷ்யாக்கே வந்து இப்போ அதாவது போர் தட்டுப்பாடு வந்து ஏற்படுது. போர்ல வந்து நெறைய பண்ண முடியாம சில தட்டுப்பாடுகள்லாம் ஏற்படுது. அதனால அவங்க வியாபாரத்த மத்த நாடுகள் கூட பெருக்கி, அதிலிருந்து லாபம் பார்த்து, அதிலிருந்து அவங்க வந்து அவங்க ராணுவம் அந்த போருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இவங்க மட்டும் எப்படி இவ்ளோ அதாவது ஒரு கீழ் இந்த ஏதாவது ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? ஏதாவது இஸ்ரேலுக்கு வந்து இந்த மாரி தட்டுப்பாடா இருக்கு. போர்ல வந்து அவங்களால இது பண்ண முடியல. அ ஆயுதங்கள் வந்து வாங்க முடியல. இந்த மாரி விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போமா? அப்படி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஸோ அதுக்கான முழு காரணம் யாரு? அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான். ஸோ அது மட்டும் இல்லாம அமெரிக்கா நெறைய விஷயங்கள் வந்து அமெரிக்க மக்களுக்கே தெரியாம நெறைய விஷயங்கள்லாம் வந்து ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது என்னெல்லாம் நடந்திருக்கு? என்னென்ன அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஈரான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அடுத்த வாருக்காக தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியுமே வந்து வெளிய வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். நம்ம யோசிச்சிருக்கோம்ல, அமெரிக்க அதிபர் வந்து நம்ம இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார்ல. ஸோ அவருக்கு எவ்வளோ வந்து டோட்டலா செலவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிற ஒரு அளவு மட்டும் தான் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஒரு இது போடுவாங்கல்ல, பட்ஜெட்ன்னு சொல்லி ஒதுக்குவாங்கல்ல. இதுக்கு இந்த மாரி ஒதுக்கணும், இதுக்கு இவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் ஒதுக்கி அவங்களுடைய மாத வருமானம் அது இதுன்னு எல்லாமே கணக்கு போட்டு ஒதுக்குவாங்க. அப்படி போடாதனால, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவே வந்து லாக்டவுன் மாரி இருந்தது அப்படின்னு சொல்லி தெரியும். அதாவது அரசு தரப்புல இருக்கக்கூடிய பில்டிங்ஸா இருக்கட்டும், அரசோடைய தேவையான மத்த பில்டிங்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மாரி மூடப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். கொஞ்ச நாளாவே வந்து மூடப்பட்டிருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து அவங்க அந்த பட்ஜெட்லாம் போட்டு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா, தொடர்ந்து இப்ப வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த அளவுக்கு சிக்கலான முறையில போயிட்டு இருக்க அமெரிக்கால, எப்படி இவர் தொடர்ந்து வந்து இஸ்ரேலுக்கு வந்து உதவி செஞ்சுட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே எழும்பும். ஏன்னா, அவர் வந்து இப்போன்னு இல்ல. இதுக்கு முன்னாடில இருக்கக்கூடிய அதாவது ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார்ல. ஸோ அவருமே வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா நெறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஆனா, இப்போ ட்ரம்ப் பண்ற அளவுக்கு வந்து பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு பண்ணதில்ல. இப்ப ட்ரம்ப் தான் வந்து ரொம்பவே அதிகமா இருக்காரு. இந்த முடிவ ட்ரம்ப் எப்ப எடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டைம் வந்ததுன்னு இல்ல. இதுக்கு முன்னாடி வந்தார்ல, இதுக்கு முன்னாடி அவர் இருந்தார்ல ஆட்சியில, அப்பவே வந்து இத ஃபர்ஸ்ட்டே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா, இந்த வார் ஸ்டார்ட் ஆன காலமே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புடைய முன்னாடி ஆட்சியில தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆயி ஆரம்பத்துல இவரு பதவிக்கு வந்ததிலிருந்தே இந்த மாரி ஒரு ஒப்பந்தம் அதாவது இவங்க 2 பேரும் பேசி இஸ்ரேலுடைய அதிபரும், அதுக்கப்புறம் இவரு 2 பேருமே பேசி ஒரு முடிவெடுத்து, இந்த போர வந்து பெருசா கொண்டு போணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் படி தான் இப்ப வரையுமே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாரி போயிட்டு இருக்க நேரத்துல தான் வந்து இந்த மாரி உதவிக்காக நான் உனக்கு பின்னாடி நிக்கிறேன் அப்படிங்கிற மாரி நின்னு, இப்ப வரை உதவி செஞ்சுட்டு இருக்காரு. சரி ஓகே. ஏன் இவங்களுக்கு வந்து போர் தட்டுப்பாடு ஏற்பட மாட்டேங்குது? அப்படி எவ்வளவுதான் இவரு வந்து செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $21 பில்லியன் அளவுக்கு வந்து இவரு வருஷம் வந்து செலவு பண்ணியிருக்காரு. வருஷம் வருஷம் வந்து செலவு பண்றாரு. இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஏறிட்டே போகுது அப்படிங்கிறது வந்து வெளிய தகவல் வருது. இத பத்தி எந்த ஒரு அமெரிக்க பத்திரிகையிலயும் வந்து வெளிய வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து அமெரிக்கால வந்து வைக்கிறாங்க. இவ்வளோ வரை இஸ்ரேலுக்கு நீங்க வந்து உதவி செய்றீங்கங்கிறது தெரியுது. ஆனா அது எதுக்கான அவங்களுடைய அந்த செலவினங்களோட பத்தின டீட்டெயில்ஸ் எதுவுமே வெளிய வர மாட்டேங்குதே. நீங்க ஒரு குறிப்பிட்ட செலவு சொல்றீங்க. ஆனா அதுக்கேத்த மாரியான விளைவுகள் வந்து இங்க இருக்கிறதில்ல. இப்போ ஒரு இடத்துல ஒரு போர் நடக்குது. அந்த இடத்துல இவ்வளோ என்னெல்லாம் அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும்போதே, இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது அத நம்ம மத்த இடத்துலருந்து பார்க்கும்போதே தெரியும். இவ்வளோ நடக்குது, இவ்வளோ வந்து செலவாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம நார்மலாவே ஒரு இடத்துல கண்காணிக்க முடியும். அது ஒரு கணிப்பு மாரி எடுக்க முடியும். ஆனா, இவங்க பண்றதெல்லாம் இந்த தொடர்ந்து போர் நடந்துட்டே இருக்கிற சமயத்துல, இன்னும் அதிக அதிகமா நவீன டெக்னாலஜிஸ் வச்சு தான் தாக்குதல் பண்றாங்களே ஒழிய, அ கம்மியா இருக்கு. எங்ககிட்ட வந்து இப்போதைக்கு இந்த இது மட்டும் தான் இருக்கு. அதாவது இந்த ஒரு உபகரணங்கள் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த ராணுவ சக்தி மட்டும் தான் இருக்கு. அத வச்சு நாங்க இப்போதைக்கு தாக்குதல் நடத்துறோம். இனி கொஞ்ச நாள் ஆகும். நாங்க வந்து இந்த மாரி போராக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த மாரி ஒண்ணுமே இல்லாம, இருக்கிற பொருட்கள வச்சு தாக்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நவீன டெக்னாலஜிஸ் வச்சு காசாக்குள்ள இறங்கி தாக்குதல் நடத்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான், அங்க வந்து கேள்வி மக்கள் எல்லாம் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ட்ரம்ப் வேணாம் அப்படிங்கிற மாரி வந்து போராட்டம்லாம் நடத்துனாங்க. நோ கிங்ஸ் அப்படிங்கிற மாரிலாம் போராட்டம் நடத்துனாங்க. ஸோ அந்த டைம்ல தான் இந்த கேள்வியுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான தகவல் வந்து நான் சீக்கிரமே அறிவிப்பேன். அது கொஞ்ச நாள்ல நீங்க இந்த மாரி போராட்டங்கள் அப்ப வந்து அந்த போராட்டத்த பத்தியும் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாரி எழும்பின கேள்விய பத்தி ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் அவர்ட்ட கேட்கும்போது, இந்த மாரி நீங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஸோ எவ்வளோ செலவாயிருக்கு? அதோடைய பட்டியல எப்ப வெளியிடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்பவுமே வந்து அவரு
இந்த கொஸ்டினுக்கு சும்மா சிம்பிளா ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சீக்கிரமே வெளிய விட்டுருவேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இவர் வெளிய போயிருக்காரு. இப்ப வரையும் அந்த கேள்விகள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது, இப்பதான் இவருடைய எவ்வளவு வந்து வருஷம் ஃபுல்லா செலவு பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நான் சொன்ன மாரி கிட்டத்தட்ட ஒரு 20 பில்லியன், 25 பில்லியன் அந்த பக்கம் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வரையும். சரி ஓகே. இவ்ளோ வருஷமா இவ்ளோ செலவு பண்ணிட்டு இருக்கார்ல. இனி வரக்கூடிய அடுத்த வருஷம் 2026 வரப்போது. டிசம்பர் முடிஞ்சுச்சு. ஒரு ஒப்பந்தம் எந்த ஒரு செலவினமா இருந்தாலுமே, அவரு செலவு செஞ்சாலுமே, அவரு உதவி செய்தாலுமே, ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் வந்து இந்த செலவுகள்லாம் வந்து செய்யப்படும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் இருக்கும்போது 2026ல வந்து ஒரு ஒப்பந்தம் போடணும்ல. அடுத்த புது வருஷம் வருது. ஸோ அதுக்குல வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு, இந்த மாரி இந்த ஒப்பந்தப்படி வந்து அமெரிக்கா வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுருச்சா? அதுல என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு? அதுல வந்து அந்த ஒப்பந்தத்துல வந்து பட்ஜெட்ன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருப்பாங்கல்ல. இது வந்து இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருப்பாங்கல்ல. இது வந்து இஸ்ரேலுக்கு வந்து நாங்க வியாபாரம் செய்றோம். இந்த மாரி அந்த பொருள்லாம் வந்து நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் இருக்கும். ஸோ அந்த மாரி என்ன ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இத விட அதிகமாவே வந்து ஒதுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததுல வந்து கிட்டத்தட்ட 20லேருந்து 25 பில்லியன் டாலரா இருந்தது. இப்ப 25 பில்லியன் டாலர்லேருந்து 30 பில்லியன் டாலரா வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத பார்க்கும்போது 2026ல இப்ப நடந்துட்டு இருக்கிற போர விட மிகப்பெரிய ஒரு வார் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்துல தான் ஈரான் சைடு வந்து ஒரு தகவல் ஒண்ணு வந்து வெளிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 12 நாள் வந்து ஒரு போர், சின்ன போர் மாரி ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சுல்ல. இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும். ஸோ இந்த வார்ல வந்துட்டு ஈரான்ல இருக்கக்கூடிய நெறைய பேர் வந்து இஸ்ரேலுக்கு வந்து சாதகமா நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்ரேல்ல இருந்துமே நெறைய பேர் ஈரானுக்கு சாதகமா இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தா அதாவது சொந்த நாட்டுக்குள்ளேயே இருந்து மத்த நாட்டுக்கு வந்து தூது அனுப்புறது, இந்த மாரி விஷயங்கள் பண்ணவங்கள எல்லாம் அப்பப்போ அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை குடுக்குறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரையும் ஈரான்ல வந்து அணுசக்தி மையத்துல இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி ஒருத்தர். அவரு வந்து இந்த மாரி நெறைய தகவல்கள வந்து அணுசக்தி எங்க இருக்கு? அது சம்மந்தமான நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் எப்படிலாம் உருவாக்குறாங்க? இவங்க அடுத்தடுத்த அப்டேட் என்ன? அடுத்த மூவ் என்ன? அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த பத்தி வந்து இவங்களுக்கு இப்ப தெரிய வந்திருக்கு. இவர வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர சிறைபிடிச்சு இவர வச்சிருந்தாங்க. இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காரு? இங்க இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் வந்து அங்க ஷேர் பண்ணியிருக்கார்ல. ஸோ அதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது, இவர் மட்டும் இல்லாம இவங்க வீட்ல இருக்கிறவங்களையும் வந்து சேர்ந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவருடைய அம்மாவையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அரெஸ்ட் பண்ணப்போ வந்து இவரு வந்து நெறைய சித்திரவதை பண்ணி நெறைய இவர்ட்ட இருந்து உண்மைய வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அந்த நாட்டு கவர்ன்மென்ட்டே வந்து வெளிய சொல்லியிருக்காங்க ஓப்பனா. ஆனா, இவர் தரப்புல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாய வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நெறைய ஒப்புக்கொள்ற மாரியான நெறைய விஷயங்கள் கட்டாயப்படுத்தி, நாங்க தான் வந்து இத பண்ணோம் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துற மாரியான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து, எங்க கிட்ட காமிச்சு என்ன வந்து ஒத்துக்க சொன்னாங்க. என்னையுமே வந்து கட்டாயப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஸோ இது விஷயத்துக்கு அப்புறம் தான் வந்து மேலும் அதிகமான ஆக்ஷன் எடுத்து, இவங்க உண்மை என்ன சொல்லியிருக்காங்க, உண்மையாலுமே என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஈரான் அரசு வந்து ட்ரை பண்ணி, அவர்ட்ட நெறைய ஒப்புதல் வாக்குமூலம்லாம் வாங்குறாங்க. ஸோ அதுல தான் தெரியுது. உண்மையிலேயே வந்து இவரு ஈரானுக்குள்ளேயே இருந்துட்டு நெறைய இஸ்ரேலுக்கு தூது வேலைகள் நெறைய வந்து பண்ணியிருக்காரு. இவங்க நியூக்ளியர் வெப்பன் மூலியமா செய்யற நெறைய அட்வான்ஸான விஷயங்களா இருக்கட்டும், இவங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நெறைய ஃபைல்ஸ் வந்து இவரு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு நெறைய இஸ்ரேல் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்றதுக்காக நெறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ அது எந்தெந்த வகையில ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எல்லா தரவுகளையும் முழுசா எடுத்துட்டாங்க. அத எடுத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா, அவருக்கு வந்து தக்க தண்டனை வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வெளிய வந்திருக்கு. ஈரான் பக்கம் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன இப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அணு ஆயுதங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து போடுவாங்க. எந்தெந்த நாடுகள் யூஸ் பண்ணணும், எந்தெந்த நாடுகள் வந்துட்டு இருக்கணும், எந்தெந்த நாடுகள் வந்து அணு ஆயுதங்கள் வச்சுக்கிறக்கு அனுமதி இல்ல அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒப்பந்தம் வந்து போடுவாங்க. அது வேர்ல்ட்ல எல்லா நாட்டுக்குமே இருக்கும். நம்ம நாட்டுக்குமே இருக்கும். எல்லா நாடுகளுக்கும் இருக்கும். இந்த ஈரான் வந்து அணு ஆயுதங்கள் வச்சுக்கிறக்கு அணு ஆயுதங்கள் வச்சுக்க கூடாது. இதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்கு. ஆனா, ஈரான் என்ன பண்றாங்க, அந்த ஒப்பந்தம் வந்து இவங்களுக்கு காலாவதி ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம நெறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அதிலயுமே நான் சொல்லியிருப்போம். முன்னாடி ஈரானுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒப்பந்தம் வந்து காலாவதி ஆயிருச்சு. அதோடைய டேட் வந்து முடிஞ்சுச்சு. அதுக்கடுத்து புது ஒப்பந்தம் வந்து போடப்படணும். அது வந்து இப்ப வரையும் போடப்படாம தான் இருக்கு. ஸோ இதுவே இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இவங்க முன்னாடியிலிருந்து சொல்லிட்டு இருக்க மாரி, நியூக்ளியர் வெப்பன்ஸ வந்து நாங்க அத வச்சு நியூக்ளியர் வெப்பன் அதாவது ஒரு அணுசக்திய வந்து நாங்க தயாரிக்கல. அது மூலியமா நாங்க படிப்பினங்கள் பண்றோம். நாங்க வந்து அதுலருந்து அப்டேட் ஆகுறோம். அதாவது அத வச்சு நெறைய விஷயங்கள் வந்து நாங்க புதுப்பிக்கிறோம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஸோ அது மூலியமா நெறைய நவீன டெக்னாலஜிஸ்லாம் உள்ளுக்குள்ள உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே நெறைய வெளிய தெரியாத நெறைய அணு உலைகள வந்து வச்சிருக்கோம் நாங்க. ஸோ அதுலருந்து நாங்க நெறைய டெக்னாலஜிஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்து வெளிய வந்திருக்கு. ஸோ இது வந்து இஸ்ரேல் இன்னும் பெருசா அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து தாக்குதல் நடத்துனது எப்படின்னா, இவங்க வந்து இது வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அ
தகவல் மூலியமா தான் இவங்களுமே போய் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தகவலும் கன்ஃபார்ம் ஆகி இவங்க திரும்பி தாக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. 2026ல ஒரு சைடு என்னன்னா இஸ்ரேலுக்கு வந்து அதிக பணத்தை வந்து ட்ரம்ப் ஒதுக்குறதுக்கான வேலையில இறங்கியிருக்காரு. இந்த பக்கம் ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அணு ஆயுத போர் வந்து இங்க ஆரம்பிச்சது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வேர்ல்ட் வார் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நம்ம முன்னாடி வீடியோஸ்ல பார்த்ததா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஒவ்வொரு நாட்டுல இருந்து போர்கள் ஆரம்பிக்குது, என்னென்ன வகையில போயிட்டு இருக்கு, இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்தியா வந்து இந்த 3ஆம் உலகப் போர் வந்துச்சுன்னா அதுல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முன்னாடி வீடியோஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இந்த உலகப் போர் வருது அப்படின்னா இப்போ இது எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நிறைய நம்ம வீடியோஸ்ல பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் சைட்ல இருந்தா ஈரான் அப்புறம் இஸ்ரேல் இந்த 2 சைட்ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு தொடக்கம் ஒண்ணு இருக்கு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.